ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறதுனா ஒரு புது எபிசோட், அதாவது வந்து ஜென்ரல் நாலேஜ் மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்க போகிறோம். சரி, நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா வேலைக்குமே நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லா ஜாபுமே அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இந்த உலகத்தில் ஈஸியான ஒரு வேலை, அந்த வேலைக்கு அதிகபட்ச சம்பளமே ரொம்ப ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே சம்பளம் கொடுத்தா அந்த அப்படி ஒரு ஜாப் இருக்குமா அப்படின்றதே நம்ம யோசிச்சு பார்க்க முடியாது. அப்படி கூட சில ஜாப்ஸ் இருக்குங்க. அந்த ஜாப்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஈஸி ஜாப் இன் த வேர்ல்டு அண்ட் ஹையஸ்ட் பெய்டு ஜாப்ஸ், அதை பற்றி தான் நம்ம போகிறோம். அது வந்து ஒரு ஷார்ட் டைம் ஒரு வீடியோ மாதிரி தான். ஒரு 4 ஜாப் இன்னும் 5 ஜாப் பற்றி பார்ப்போம். இதுக்கு மேலே இந்த ஜாப்பை பற்றி இன்னும் இது மாதிரிலாம் ஒரு ஜாப்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு எபிசோட் 2 நம்ம போடுறேன். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இப்போ வரைக்கும் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம டெய்லியுமே போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபஸ்ட்டு ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரூயிஸ் ஷிப் என்டர்டெய்னர். அதாவது இந்த கப்பல்லலாம் வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் செய்யறதுக்கு ஆளுங்க இருப்பாங்களா, அது வந்து ஒரு கான்ட்ராக்டாகவே எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் செய்கிறவங்க வந்து தான் நம்ம க்ரூயிஸ் ஷிப் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, அப்புறம் டிஸ்கோ தேக்கு அது மாதிரிலாம் செட் பண்ணி கொடுப்பாங்களா, அதே மாதிரி கப்பலில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஆவரேஜாக ஒரு மணி நேரத்துக்கு அவங்களோட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $35.22. அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா $2578.24 ஒரு மணி நேரத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு. இதுக்கு மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சோறு ஃப்ரீ, தங்குறதுக்கு இடம் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. நம்ம ஊர்லலாம் அப்போலாம் இல்லை. சோறு போட்டு வேலை கொடுத்தாலும் 10,000 12,000 தான் வேலை கொடுப்பாங்க, அதுவும் ப்ரைவேட்டில். இது ஒரு ஷிப்பில் வேலை செய்யறதுக்காக பாருங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் ஜாப்புக்கு நம்ம போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், எடிட்டோரியல் அனலிசிஸ். இது வந்து நிறைய பேர்த்தோட கனவுன்னு சொல்லலாம். எடிட்டராக இருக்கிறது, அப்புறம் டேட்டா அனலிஸ்டராக இருக்கிறது. நிறைய பேர் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் இப்போ அந்த படம்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எடிட்டோரியல் அனலிஸ்டஸ் அப்படின்றவங்களால தான் எடுத்து போடுறது. அதாவது உட்காந்து மக்களுக்கு என்னென்ன இப்போ தேவை, எந்தெந்த படம் போட்டால் பார்ப்பாங்க, எந்தெந்த இது எப்படி எடிட் பண்ணி வச்சா பார்ப்பாங்க அப்படின்ற ஜாப் இந்த ஜாப்பு. சும்மா உட்காந்துக்கிட்டு நம்ம விளையாட்டா நம்ம வாட்டுக்கு இந்த போடலாம், இந்த டிவியில் இது போட்டுவிடலாம், அது போட்டுவிடலாம் அப்படின்ட்டு நம்ம படம் ஆப்ரேட் பண்ணி விட்றாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். அவங்களுக்கு ஆவரேஜாக ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $33.61 கொடுக்குறாங்க. அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா $2,430 ஒரு மணி நேரத்துக்கு. நான் சொல்கிற ஜாபோட எல்லா சேலரி டீட்டெயில்ஸுமே ஒரு மணி நேரத்துக்கு $2,000. நம்ம ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் வேலை செஞ்சால் கூட $1,000 தான் சம்பளம். கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால், ப்ரைவேட் ஜாபாக இருந்தால் $500 தான் சம்பளம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தேர்ட் ஜாப் பற்றி நம்ம போகலாமா? தேர்ட் ஜாப் பற்றி பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேலை.